அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். லாங் டேர்ம் ரிட்டைர்மெண்ட் பிளான் என்னுடைய பார்வையில், என்னுடைய கண்ணோட்டத்தில் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு சேவிங்ஸ் அப்படிங்கிறது ஏர்னிங்ஸில் எப்படி பண்ணணும். ஒரு ரிட்டைர்மெண்ட் பிளான் அப்படிங்கிற போது நீங்கள் ஒரு 25 வயசுலேயே நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணிடணும். 25 இயர்ஸில் ஆரம்பித்தாதான் ஒரு 50 இயர்ஸுங்கிற போகுது. இப்போல்லாம் எங்கள் காலத்துலலாம் 58 வயசு 60 வருஷம் இருந்தது. இப்போ இந்த ஐடி யுகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் எனக்கு தெரியும் 40க்கு மேலேயே தாக்கு பிடிக்க முடியல. பேக் பெயின் வந்துடுது, சோல்ஜர் பெயின் வருது, நர்வஸ் ஆகிடுறாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க. இப்போ 25 வயசில் நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 30 இயர்ஸ் 55 வச்சு போனால் மக்கள் அப்படி வைக்கிற போது பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு உங்களுக்கு பிளானிங் இருந்தால் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாதை வகுத்த பின்பு பயப்படுறதுல அர்த்தமே கிடையாது. பாதை வகுப்பு முன்பே நம்ம பிளானிங் கரெக்டாக இருக்குது, இந்த பாதையில் போனால் தான் நம்ம கோல் ரீச் ஆகும் அப்படின்னு நினச்சி தான் நம்ம ஸ்டெப்ஸ் வைக்கிறோம். ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலில் பிஸ்னஸ் ஆக நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட ஃபினான்ஷியல் பிளானர் கோவை விஸ்வநாதன் அவர்கள் தான் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி சார்? நல்லா இருக்கு. சரி, இப்போ எல்லாருமே இயர்லி ரிட்டையர்மெண்ட் ஆகலான்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எந்த வயசு இருந்து சார் ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கை ஆரம்பிக்கலாம்? இப்போ நீங்கள் கேட்குறீங்க எப்போ இருந்து இது கமெண்ட்ஸ் பண்ணலாங்கிறது உங்களுடையது. இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு கல்லூரி படிப்பை முடித்த உடனே ஒரு 24 வயசு அப்படிங்கிற போது 20 வயசு 21லேயே உங்களுக்கு ஜாபுக்கு வந்துடுவாங்க. அப்போ ஜாபுக்கு வந்த போது எடுத்தோடனே சொல்லி அது ஒரு பேஸாக நம்ம ஃபார்ம் பண்ணிட்டு கொஞ்ச நாளைக்கு அப்படியே வச்சுட்டு, என்னுடைய கண்ணோட்டத்தில் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு சேவிங்ஸ் அப்படிங்கிறது ஏர்னிங்ஸில் எப்படி பண்ணணும். இப்போது 100% கணக்கு வச்சுக்கோங்க. 50% ஃபேமிலி மெயின்டெனன்ஸ், 30% சேவிங்ஸோடு நிறுத்தக்கூடாது. அந்த 30% ப்ராப்பராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃப்யூச்சர் ரிட்டையரிங் பிளானுக்காக இருக்கணும். 20% நம்ம என்டர்டெயின்மெண்ட். ஏன்னா இந்த இயந்திரமயமான உலகத்தில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான ஜாப்பு. இப்போல்லாம் ஐடி ஃபீல்டெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா டே நைட்டு பாவம் ரொம்ப ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாங்க. எங்கள் காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணி தான் ஆஃபீஸ் போவோம். 10 மணிக்கே சில பேர் போக மாட்டோம், லேட்டாக போவோம். சாயந்தரம் 5:45 7 மணி வரையும் வேலை செய்வோம். அதுக்குன்னு ஒரு டைம் பவுண்ட் இருந்தது. வாரத்தில் 2 நாள் லீவு. இப்போது அவசரமான இயந்திரமயமான உலகத்தில் நம்ம ஏர்னிங்ஸை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினா தான் அது ஃபுல்ஃபில் ஆகும். இப்போது நம்ம ஒரு ரிட்டைர்மெண்ட் பிளானை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஒரு ரிட்டைர்மெண்ட் பிளான் அப்படிங்கிற போது நீங்கள் ஒரு 25 வயசுலேயே நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணிடணும். அப்போது ஒரு குழந்தை எப்போ ஒரு எதிர்காலத்தில் என்னவா வரணும்னு பேரண்ட்ஸ் எதிர்பார்க்குறாங்க. எங்கள் பையன் டாக்டராக வரணும், இன்ஜினியராக வரணும், அட்வொகேட்டாக வரணும், ஒரு நல்ல ஆடிட்டராக வரணும்னா அவங்களுக்குன்னு ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும். அந்த குழந்தைய அவங்க தயார் பண்ணணுன்னா திடீர்னு என்ட்ரன்ஸ் +2 முடிச்சக்கப்புறம் என்ட்ரன்ஸில் போய் அந்த டயத்தில் கோச்சிங் கொடுத்தா அதுக்கு கிராஸ்பிங் பவர் கம்மியாக இருக்கும். வெல் பிளான்டாக 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே அதை அவங்க ஃபோக்கஸ் பண்ணி கொண்டுட்டு வந்தால் தான் அப்போ அந்த ஸ்கூல் ஃபைனலில் நல்லா ஸ்கோர் பண்ணி அவங்க செலக்டிவ் பண்ணுற யூஜி போக முடியும். யூஜிக்கு அப்புறம் அவங்களுடைய டேஸ்ட் தான். அதே மாதிரி தான் நாட் ஒன்லி எஜுகேஷன், ஃப்யூச்சர் ரிட்டைர்மெண்ட் பிளானும் இப்படி தான் பண்ணணும். இது எப்போ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 25 இயர்ஸில் நீங்கள் ஆரம்பிக்கணும். 25 இயர்ஸில் ஆரம்பித்தாதான் ஒரு 50 இயர்ஸுங்கிற போகுது. இப்போல்லாம் எங்கள் காலத்துலலாம் 58 வயசு 60 வருஷம் இருந்தது. இப்போ இந்த ஐடி யுகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் எனக்கு தெரியும் 40க்கு மேலேயே தாக்கு பிடிக்க முடியல. பேக் பெயின் வந்துடுது, சோல்ஜர் பெயின் வருது, நர்வஸ் ஆகிடுறாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க. ரொம்ப கவலையாக தான் இருக்குது பார்த்தா. ஆனால் அதே டயத்தில் அவங்க சீக்கிரமாக ரிட்டைர்மெண்ட் ஆகும்போது அப்போ ஏர்லியராக அவனுடைய அந்த ஃபோக்கஸ் பண்ணால் தான் முடியும். அதுக்கு தகுந்த கார்பஸ் கிடைக்கும். சரி, இது என்ன மாதிரி பண்ணலாம்? இப்போது 25 வயசில் நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 30 இயர்ஸ் 55 வச்சு போனோம் கணக்கு. அப்படி வைக்கிற போது பார்த்திங்கன்னா மாதத்திற்கு உங்களுக்கு
12% இந்த சிஏஜிஆர்னு சொல்லுவோம், காம்பவுண்டோடு ஆன்யூலாக நமக்கு வந்து growth இருக்கிற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன். இப்போ பேங்க் இன்ட்ரெஸ்ட் 7%னா உங்களுக்கு ஒரு 11-12% கால்குலேஷன் பண்ணி இப்படி நம்ம ஐடியா பண்ணணும். பிளானிங் தான் இருக்கணும் எல்லாத்துலேயுமே. பிளானிங் இருந்தால் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாதை வகுத்த பின்பு பயப்படுறதுல அர்த்தமே கிடையாது. பாதை வகுக்கும் முன்பே நம்ம பிளானிங் கரெக்டாக இருக்குது, இந்த பாதையில் போனால் தான் நம்ம கோல் ரீச் ஆகும் அப்படின்னு நினச்சி தான் நம்ம ஸ்டெப்ஸ் வைக்கணும். அப்படி பார்க்குற போது 25 வயசில் நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கனாக்கா மாதத்திற்கு 3800 ரூபாய் குறைஞ்சபட்சம் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணினாதான், சேவிங்ஸ் இல்லை, தட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும். ஒரு கார்பஸ் நீங்கள் ஒரு கோல் வச்சுருப்பீங்க, எனக்கு இவ்வளோ வேணும் அப்படின்னு ரீச் ஆகும். சரி சார், நாலு 25 வயசில் முடியல, ஏதோ ஏமாந்துட்டேன், தெரியல, நான் என்ன செய்கிறது? சரி 30 வயசு ஆகிடுதுன்னா இப்போ 25 வயசில் நீங்கள் 3700 3800ன்னு இருக்கிறத அப்போ 4500ன்னு உங்களுடைய இன்கமில் அதிகமாக எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இப்போ விலைவாசிகளும் ஏறுறது, உங்களுடைய தேவைகளும் ஏறுறது, சம்பளம் ஒரு பக்கம் ஏறினா கூட இந்த சேவிங்ஸில் வந்து என்ன பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சுமை அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி 40 வயசில் பண்ணுறோம் சார், அப்போ 40 வயசுலன்னா நீங்கள் 6000 ரூபா ஒரு தோராயமாக பண்ணினா தான் நீங்கள் உங்கள் கோல் ரீச் ஆகுது. அப்போ மேக்ஸிமம் பீரியட் 10 வருஷம் தானே இருக்குது. 25ங்கிற போது 25 வருஷம், 30ங்கிற போது 20 வருஷம். இந்த கம்பேரிட்டிவாக பார்க்குற போது இயர்ஸ் நெருங்க என்னான்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய இன்கம்ல இருந்து நீங்கள் எடுக்க வேண்டிய பணம் அதிகமாகும். அதனால் ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியாக செய்யணுன்னா இதுதான் பெஸ்ட்டு. இது மாதிரி நம்ம பிளான் பண்ணணும். ஓகே சார், இப்போ வந்து ஒருத்தருடைய கோல்க்கு ஏற்ற மாதிரி ஒருத்தருக்கு இவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும், அதுக்கேற்ற மாதிரி மந்த்லி வந்து அமௌண்ட் டிஃபர் ஆகும்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ ஒருத்தருக்கு வந்து 1 கோடி வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு போதும் அப்படின்னு அவங்க பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போது 45 வயசு வரைக்குமே அந்த பிளான் வந்து இன்ஃப்ளேஷனால் எவ்வளோ சார் பாதிக்கப்படுது? இப்போது ஒரு சின்ன ஒரு கணக்கு சொல்கிறேன். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காஸ்ட் ஆஃப் பலூன் 2 ரூபா இருந்தது. இன்றைக்கி ஒரு காஸ்ட் ஆஃப் பலூன் 15 ருபீஸ். ஒரு சின்ன குழந்தைக்கு விளையாட்டுக்கு வாங்கி தரோம், நாங்கள் காலத்தில் 2 ரூபா கொடுத்தா ஒரு பலூன் கிடைக்கும். ஆனால் இப்போ நான் 2 ரூபாய்க்கு எந்த பொருளாவது கிடைக்குமா? 1 ரூபாய்க்கும் வேல்யூ இல்லை, 2 ரூபாய்க்கு மினிமமே இன்றைக்கி 10 ரூபா எடுத்து. இப்படி இருக்கிற போது நீங்கள் அந்த 30 வருஷம் பேலன்ஸ் இருக்கிறதுக்குள்ளே நீங்கள் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கால்குலேஷன் போட்டு இது மாதிரி என்னென்ன ஸ்கீம்ஸில் போடலாம், இது மாதிரி பிளான் பண்ணினா தான் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற அந்த கார்பஸ் கிடைக்கும். ஓகே சார், இப்போ எந்த மாதிரி ஸ்கீமில் சார் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம்? பிபிஎஃப் இருக்குது, என்பிஎஸ் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக்ஸ். இதில் வந்து லாங் டேர்ம் ரிட்டையர்மெண்ட் பிளானிங்க்கு எதில் இன்வெஸ்ட் பண்ணால் சார் சரியாக இருக்கும்? லாங் டேர்ம் ரிட்டையர்மெண்ட் பிளான் என்னுடைய பார்வையில் பிபிஎஃப், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், 2வது என்பிஎஸ், 3வது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் டெப்ட் மார்க்கெட், 4வது டைரெக்டாக ஸ்டாக்ஸ். சரி, இப்போ இது ஒவ்வொன்றுக்கும் இருக்கக்கூடிய ப்ராஸ் கான்ஸை நான் சொல்கிறேன். இப்போ பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படிங்கிறது இது கவர்மெண்ட் ஓரியன்ட், தட் இஸ் நம்மளுடைய அரசு மேற்பார்வை பண்ணக்கூடியது. இது மினிமம் 15 இயர்ஸ் மெயின்டைன் பண்ணணும். இதில் 80Cயில் உங்களுக்கு டேக்ஸ் ரிலாக்ஸேஷன் உண்டு. இதெல்லாம் வந்து ஒரு நல்லதான ஒரு யூஸ்ஃபுல்லான இது. இதில் லோயர் ரிட்டர்ன்ஸ் தான் வரும். மற்ற ஸ்கீம்ஸில் இருக்கிற மாதிரி இதில் பெரிய ரிட்டர்ன்ஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் கம்மி. இது வந்து பிபிஎஃப். அடுத்தது என்பிஎஸ், இது லோ காஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பிளான், இது என்பிஎஸ். இப்படி என்பிஎஸ் இதை கன்சிடர் பண்ணுற போது இதுலேயும் சில ப்ராஸ் கான்ஸ்லாம் இருக்குது. இதில் 50,000 வரலையும் டேக்ஸ் பெனிஃபிட் உண்டு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா டேக்ஸ் வரும். அப்பப்போ என்ன உண்டோ அப்ளிகபிள். இந்த சாய்ஸு இதில் கார்ப்பரேட் பாண்ட்ஸ் அந்த ட்ரெஷரிஸ் அண்ட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இது மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் இது வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் கான்ஸ்னு பார்த்துட்டிங்கனாக்கா 60 வயசு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் இது எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு முன்னால் நம்ம இந்த என்பிஎஸ்ஸை அவைல் பண்ண முடியாது. அதனால் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணுறோம். ஓகே, அடுத்தது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்டு டெப்ட்டு. அதில் நிறையா உங்களுக்கு ஹைப்ரிட் ஃபண்டு இந்த மாதிரி இருக்குது. இஃப் யூ ஆர் அ லேர்ன்டு பர்சன் ஆர் இல்லை நான் ஏதாவது மியூச்சுவல் ஃபண்டில் தான் போடுறேன் சார் அப்படின்னாலும் போடலாம். ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு ஆக்டிவ் அண்டு பாசிவ் 2 கேட்டகரி இருக்குது. க்ரோத்து, ரெகுலர் இருக்குது. இது ஜென்ரலாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருந்தாலும் இதில் சில பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் இருக்குது. இதில் எப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்ம ஃபண்டு செலக்ட் பண்ணுறது நல்ல ஃபண்டாக இருக்கணும், அது டைவர்சிஃபிகேஷன் ஃபண்டாக இருக்கணும்.
மார்க்கெட்டு கிராஷ் வந்தாலும் அப்போ டைவர்ஸ்ஃபைடுனா உங்களுக்கு கோல்டு ஏறும், ஈக்விட்டி இறங்கும். அப்போ இதை பேலன்ஸ் பண்ணும். எல்லாத்தோட பெஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெஷரி பாண்ட்ஸ், இந்த பாண்ட்ஸுன்னு சொல்கிறாங்க இல்லையா, பாண்ட்ஸில் பண்ணலாம். இன்னும் என்னுடைய நண்பர்களுக்கெலாம் நான் சில பேர்த்துக்கெலாம் அட்வைஸ் பண்ணுவேன், பாண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கோ, அது மேக்ஸிமம் 3 இயர்ஸுக்கு வச்சுக்கோங்க. 3 இயர்ஸுக்கு விட்டு அப்பப்போ பாண்டு அப்பப்போ என்ன பண்ணுறோனோ மாற்றுங்கோ. நீங்கள் கொடுக்குற பிட் ரேட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி லோயஸ்ட்டாக எந்த அளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட்டோ அதை அப்ளை பண்ணி பாண்ட்ஸை வாங்குங்கோ. பாண்ட்ஸில் மினிமம் 3 மந்த்ஸுக்கு ஒருக்க இன்ட்ரெஸ்ட் தருவாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்டை வாங்கி ஒன்றா ஈக்விட்டி இல்லைன்னா கோல்டு ETF. ஏன்னா கோல்டுங்கிறது இப்போ ஒரு கிராமே பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ரொம்ப ஹையஸ்ட் காஸ்ட்டில் வந்துடும். அதனால் அந்த இன்ட்ரெஸ்ட்டை வாங்கி கோல்டு பேஸு அல்லது நிஃப்டி பேஸ் மார்க்கெட்டு இறங்கினா என்ன, ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக்கை பற்றி கவர் பண்ணி இந்த மாதிரிலாம் சொல்லுவேன். இது எல்லாமே ஒரு ஃபியூச்சர் பிளான் ஃபார் ரிட்டைர்மெண்ட் பிளான். இப்போ இது மாதிரி நீங்கள் பண்ணுறது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபியும் இருக்குது, லம்சமும் பண்ணலாம். சப்போஸ் எங்களுக்கு ஆஃபீஸில் ஏதோ ஒரு என்கேஷ்மெண்ட் ஆஃப் பணம் வருது, இல்லை போனஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹியூஜ் அமௌண்ட் வந்ததுனாக்கா, இல்லை ஒரு அரியர் அமௌண்ட் வருது, இது மாதிரி வரும்போது அதை நீங்கள் லம்சமாகவும் பண்ணலாம். இல்லை சார் எனக்கு லம்சம் பண்ண முடியல, நான் ரிட்டைர்மெண்ட் பிளானுக்கு ஏற்ற மாதிரி எஸ்ஐபி பண்ணுறேன்னா இதுலேயும் பண்ணலாம். சரி, இது ஒரு டைப். இதில் என்ன கேட்டிங்கன்னா, இதில் ப்ராஸ் கான்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, எஸ்ஐபி வகையில் போட்டுட்டிங்கன்னா தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்கணும், இடையில நிறுத்தக்கூடாது. ரெண்டாவது இதில் கான்ஸ் என்னன்னா, சப்ஜெக்ட் டு த மார்க்கெட் வாலட்டிலிட்டி அண்டு மேக்ரோ மைக்ரோ டேட்டாவுக்கு தகுந்த மாதிரி இது மாறலாம். இது ஒன்று தான். இதை நம்ம அடிக்கடி நம்ம வாட்ச் பண்ணிவிட்டு நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவை நம்ம அடிக்கடி மாற்றிக்கலாம். அதேமாரி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே பண்ணிங்கன்னா மினிமம் 3 இயர்ஸ் ஆகிடுச்சு, நல்ல க்ரோத் ஆகிருக்கு, ஸ்விட்ச் ஓவர் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நம்ம பிளானிங் எல்லாத்துலேயுமே ஒரு கால்குலேட்டிவாகவும் ஃபியூச்சர் பிளானாக இருக்கணும். இன்றைக்கி கொஞ்சம் சேமிக்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். இன்றைக்கி இருக்கிற காஸ்ட் ஆஃப் லிவிங்கில் சிரமப்பட்டு கொஞ்சம் சேமித்து பண்ணிட்டாக்கா எதிர்கால ரிட்டர்ன்மெண்ட்டும் ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்குங்கிறது என்னுடைய அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, அடுத்தது டைரெக்டாக ஈக்விட்டியில். இந்த ஈக்விட்டியில் நீங்கள் பண்ணுற போது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, மார்க்கெட் ரிலேட்டட் ஈக்விட்டி உங்களுக்கு ஃபுல்லாக நீங்கள் ஈக்விட்டியில் பண்ணலாம், அல்லது ETF அல்லது பீஸ், இது மாதிரி எதில் வேணாலும் நீங்கள் பண்ணாலும் நீங்கள் தரவு நாலேஜ் இருக்கணும். உங்களுக்கு அந்த மார்க்கெட்டை பற்றி ஃபண்டமெண்டலாக தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் ஏதோ ஒரு கம்பெனியில் போட்டுட்டு அந்த கம்பெனி திடீர்னு 400 ரூபாவில் போய் நீங்கள் போட்டுறீங்க, திடீர்னு அது 40 ரூபாய்க்கு வந்துடுது, திடீர்னு 10 ரூபாய்க்கு வருது. எனிதிங் மே பி ஹேப்பன்ட் அட் எனி டைம் வித்தவுட் அசைனிங் எனி ரீசன்ஸ், எனி இன்ஃபர்மேஷன். அப்புறம் நியூஸ் பேசிஸில் கூட இறங்கும் ஏறும். நம்ம டென்ஷன் ஆக வேண்டாம். இதில் என்ன கேட்டீங்கன்னாக்கா, எப்படி ஹை ரிட்டர்னுக்கு சான்ஸ் உண்டோ அதே மாதிரியே லோ ரிட்டர்னுக்கும் சான்சஸ் உண்டு. இதுதான் இதனுடைய ப்ராசஸ். இதில் தரவு நாலேஜ் இருக்கிறவங்க ஈக்விட்டி மார்க்கெட்லேயும் நீங்கள் ஒரு எஸ்ஐபி மாதிரி எடுத்துன்னு ஒரு நல்ல ஒரு நவரத்னா ஸ்டாக்ஸை எடுத்துக்கோங்க. அதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி அதுலேயே டிவிடெண்ட் ஈல்டடாக இருக்குது பாருங்க, அது மாதிரி பார்த்து செலக்ட் பண்ணலாம். இப்போ கனரா பேங்க்லாம் நல்ல டிவிடெண்ட் கொடுக்கும். அதேமாதிரி IOC, BPCL, கோல் இண்டியா, கெயில். சப்போஸ் இது மாதிரி நம்ம பண்ணுறோம் சார், நான் எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நான் அந்தளவுக்கு அதெல்லாம் நான் இதில் கொஞ்சம் நல்ல விஷயம் தெரிஞ்சாலும் நான் பார்த்துக்கிறேன் சார், என்னால் முடியும்னா நீங்கள் இதையும் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணுற போது இதுவும் ஒரு தட் இஸ் க்ரோத்தாக இருக்கும். பட் எந்த சேவிங்ஸாக இருந்தாலும் நீங்கள் ரிட்டைர்மெண்ட் பிளானிங்னு கமெண்ட்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, மார்க்கெட் இறங்குறது ஏறுறது நான் நிறுத்துறேன், நிறுத்திட்டு ஏறுலாம் பார்த்துக்கிறேன். எப்போவுமே நிறையா பேர் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, மார்க்கெட்டு நமக்கு ஒரு பையிங் சான்ஸ் கொடுக்கறது. நம்ம ஒரு ஸ்லிப் ஆகிறபோது மார்க்கெட்டு டிப்பை நம்ம பயன்படுத்தி பையிங் சான்ஸாக எடுத்துக்கணும். அதை விட்டு நான் மார்க்கெட் இறங்கி எடுத்து அப்புறமா பண்ணிக்கிறேன்னா இதில் உங்களுக்கு யூனிட்ஸ் நிறையா கிடைக்கும். 150 ரூபாய்க்கு 10 யூனிட் கிடைக்கிறது, அதே 120 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 4 யூனிட் சேர்த்து கிடைக்கும். அதனால் இதெல்லாம் நிறுத்தவே கூடாது. ரிட்டைர்மெண்ட் பிளான் கமெண்ட்ஸ் பண்ணிட்டேன்னா கரெக்டாக அலோகேஷன் பண்ணுங்க, எந்த செக்டாருன்னு பண்ணிக்கோங்க. இல்லை சார் இது ரைட்டு, இதோட சரி நான் இன்னும் வேறு மாதிரி ஐடியா பண்ணுறேன். சரி சார், நான் NPS அதில் ஒரு பர்சன்டேஜ், PPFல ஒரு பர்சன்டேஜ், மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு பர்சன்டேஜ், ஈக்விட்டி. இது வெல் அட்வைஸ்டு பிளான். ஆனால் கொஞ்சம் க்ரோத் பெரிய அளவில் எதிர்பார்க்கறது இல்லாமல் இருக்கும். இதுலேயே ELSSலாம் இருக்குது உங்களுக்கு, ஈக்விட்டி. அதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சேவிங்ஸ், தட் இஸ் டேக்ஸ் சௌகரியத்துக்காக இருக்குது. ஆனால் அது மினிமம் 3 இயர்ஸ் இருக்கணும் ELSSலாம். இது மாதிரி அலோகேஷன் பண்ணி யூஸ்ஃபுல்லாக ரிட்டைர்மெண்ட் பண்ணுறது ஒரு டைப். ஓகே சார், இப்போ ரிட்டைர்மெண்ட் பிளானிங்காக பணம் எடுத்து வச்சுட்டே வராங்க, அந்த சமயத்தில் வீடு வாங்குறது இல்லை வேறு ஏதாவது செலவு பண்ணலாமா சார்? இப்போ என்ன கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸே வச்சுருக்கீங்க, ஒரு பாண்ட்ஸ் வச்சுருக்கீங்க. சரி, ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு NSE சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க, அதை நீங்கள் அந்த பீரியடுக்குள்ளே க்ளோஸ் பண்ண வேண்டாம்.
நீங்கள் அதை ப்ளெட்ஜ் பண்ணி பணம் வாங்கலாம். 55 வயசு 60 வயசு ஆயிடுத்து. இப்போ நான் ஒரு வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணணும், இல்லை இருக்கிற இடத்துல வீடு கட்டணும், என்னுடைய கார்பஸ் ஒரு யூஸ்ஃபுல்லாக பண்ணணும்னா பண்ணலாம். அப்போ பணம் பத்தவில்லை என்றால் இதெல்லாம் உங்களுக்கு அப்போ சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி ஒரு குழந்தைகளுடைய ஹையர் எஜுகேஷன் அல்லது திருமண செலவு இந்த மாதிரிக்கும் யூஸ் ஆகிறதுக்கு தான் நம்ம சின்ன வயதிலிருந்தே நாம் வந்து பேஸ்மெண்ட் கரெக்டாக இருந்தால் பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம எடுத்தோடனே டைரெக்டாக போய் பில்டிங் கட்டினாக்கா அட் எனி டைம் இட் மேபி கொலாப்ஸ்டு சம் நேச்சுரல் டைசாசிஸ் ஏதோ ஒன்று காரணத்தினால நம்மளுடைய சரிவுகள் மார்க்கெட் சரிவுகள் வரலாம். அப்போதைக்கு போய் நம்ம பண்ணிக்கலாங்கிறதெல்லாம் கூடாது. அதனால் வெல் பிளான்டாக பண்ணுற போது ஃபியூச்சரில் ஒரு 2வது 60 வயசு ஆச்சுனால இப்போ எனக்கெல்லாம் எந்த பேங்க்லேயும் லோன் தர மாட்டாங்க, யாரும் கடன் தர முன் வர மாட்டாங்க, யார்கிட்டையும் போய் கையை நீட்ட வேண்டாம். அதனால் ஒரு சர்வீஸில் என்ட்ரி ஆகி 1 or 2 இயர்ஸ் கழித்து நமக்கு ஒரு ரெகுலரிஸ் ப்ரொபேஷன் பீரியடுன்னு முடிவாங்க. சில இடத்துல 1 இயர் வச்சுருப்பாங்க, சில ப்ரொபேஷன் பீரியடு முடிஞ்சு எப்போ நமக்கு பிஎஃப்லாம் பிடிக்க ஆரம்பித்தாங்களோ அப்போயே நமக்கு தைரியமாக சேவிங்ஸ் மென்டாலிட்டி இது ஒரு போர்ஷன்ஸை நம்ம வந்து அக்யூமுலேட் பண்ணிட்டு வரணும். நமக்கு தேவைகள் இருக்கும், அதனால் தேவைகளில் இது ஒரு தேவைகளாக வச்சுட்டு பண்ணுறது ஒரு ஆரோக்கியமான ரிட்டையர்மெண்ட் பிளான்ங்கிறது என்னுடைய கருத்து. கண்டிப்பாக ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்பவே நன்றி சார். இன்னும் நிறையா விஷயங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறோமா, நேரங்காலத்தை அனுசரிச்சுட்டு அடுத்த வாய்ப்பு வரும்போது இன்னும் நல்லா டீப்பாக டிஸ்கஸ் பண்ணி சில புள்ளி விவரங்களோட சொல்கிறேன். தேங்க்யூ.